ஷிஃபா மருத்துவமனையின் நிறுவனர் தின விழா கொண்டாடப்பட்டது. திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையின் நிறுவனர் M.K. முகமது ஹுசைன் சாஹிப் நினைவாக நிறுவனர் தின விழா மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிறுவனர் தினத்தை முன்னிட்டு பொது மருத்துவர் கார்த்திக் நாச்சியப்பன், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் நிரஞ்ச், மகளிர் நல மருத்துவர் ஷரோன் ரோஸ் ஜோனட்டா, பொது அறுவை சிகிச்சை நிபுணர் அஜய் ரெக்ஸ், எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அகமது யூசப், நுரையீரல் மருத்துவர் பாலா ஆகியோர் கலந்து கொண்ட இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நலத்திட்ட உதவி விழாவிற்கு ஷிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி முன்னாள் படைவீரர் பங்களிப்பு சுகாதார திட்ட மருத்துவமனையின் பொறுப்பு அதிகாரி ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் ராஜன், M.K.M. நாகிப், M.K.M. கபீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவிகளில் நெல்லை சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்வில் மருத்துவர்கள் ராமசுப்பிரமணியன், செல்வகுமரன், முகமது இப்ராஹிம் ஆகியோருடன் செவிலியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழா ஏற்பாட்டினை ஷிஃபா மருத்துவமனை மார்க்கெட்டிங் பிரிவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மருத்துவமனை 1971ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. எங்களுடைய தந்தையாளர்கள் சிறிது உடல்நலம் இல்லாமல் இருந்த பொழுது அடிக்கடி அவர்கள் மருத்துவ தேவைக்காக சென்னை CMC உள்ளூர் போன்ற பொருளுக்கு சென்று சிகிச்சை எடுத்து வந்தார்கள். நம்மிடத்தில் வசதி இருக்கிறது, நாம் இவ்வளவு தூரம் சென்று சிகிச்சை எடுக்கிறோம், ஊரில் உள்ள மக்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுதுதான் நம்முடைய மருத்துவமனையிலே, நம்முடைய ஊரிலே ஒரு மருத்துவமனை வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த ஷிஃபா மருத்துவமனை துவங்கப்பட்டது. மருத்துவம் படிக்காத, மருத்துவர் அல்லாத என்னுடைய தகப்பனார்கள் அதை உணர்ந்து, மருத்துவத்தின் தேவையை உணர்ந்து மருத்துவமனை துவங்கினார்கள். அந்த மருத்துவமனை இன்றைய வரைக்கும் மக்களுக்கு சிறப்பான சேவை செய்து வருகிறது என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். எந்த விதமான மருத்துவ உபகரணங்கள் தேவை என்றாலும் உடனடியாக அவைகள் எந்த விலையாக இருந்தாலும் அதை கொண்டு நிறுவ வேண்டும். அந்த உபகரணங்களின் மூலியமாக, அந்த மிஷினின் மூலமாக வருமானம் வருகிறதா இல்லையா என்பதெல்லாம் பார்க்காமல் அது உயிரை காப்பாற்றுவதற்கு தேவை என்று சொன்னால் அது எவ்வளவு விலகக்கூடிய இயந்திரமாக, மிஷினாக இருந்தாலும் உடனடியாக வாங்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு அவர்கள் போதித்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் கூட பொதுவாக சில மருத்துவமனைகள், சில மருத்துவ உபகரணங்கள் தான் பயனுள்ளதாக இருக்கும். எல்லா மருத்துவ உபகரணங்களும் எல்லா நேரம் பயன்படாது. இருந்தாலும் அதை தேவை என்பதை உணர்ந்து நாம் இன்றைக்கு அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து மக்களுக்கு பயன்பெற வேண்டும், மக்கள் பயன்படைய வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு வருகிறோம். அவருடைய சிந்தனை மிகப்பெரிய அளவில் இந்த மருத்துவமனை கொண்டு வர வேண்டும், எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை துவங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு நம்முடைய ECHS நாம் இந்த மருத்துவமனையை டைப் செய்து ECHS மக்களுக்கு நாம் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறோம். இன்னும் நலிவடைந்த மக்கள் யாராக இருந்தாலும் எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கும் நாம் இங்கே குறைந்த கட்டணத்திலே சேவை செய்ய காத்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.